நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து பேசி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வருது. பயத்திலேயே தான் வாழ்கிறோம். எங்கேருந்து எனக்கு பாதுகாப்பு வரப்போகுதுன்னு யோசிக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி COVID-19ன்னு சொல்லப்பட்ட உலகளாவிய தொற்று நோய் பரவுச்சு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. தீவிரவாதம் அதிகரிச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடுகள் நடக்குது. சாலை விபத்துகள் ஏராளமாக நடக்குது. நம்ம புரிஞ்சிக்க முடியாத, விளக்க முடியாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள், ஜான், எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வருது. என் பிள்ளைங்க, என்னோட கணவன், என்னோட மனைவி, உறவினர்கள், நண்பர்கள்னு எனக்கு பிரியமானவங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இப்படிலாம் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எது எப்படியும் இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவரோட உள்ளங்கைகளில் இருக்கிறீங்க. உங்களோட பிரியத்துக்குரியவங்க ஆண்டவரோட கரங்களில் இருக்கிறாங்க. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை விளக்கி உங்களை உற்சாகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். பிறந்திருக்கிற எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொல்லணும்னு பார்வன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் மோசே பிறக்கிறார். மோசையோடைய வாழ்க்கையில் அவருக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கிறத மோசையோட தாய் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைய சில மாதங்கள் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. குழந்தைய பாதுகாக்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாங்க. நான் எப்போவும் இதை சொல்லுவேன், உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா சில விஷயங்களை செய்யாமல் முட்டாள்தனமாக இருந்துட்டு நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் செய்யணும். அதை நாம தான் செய்யணும். ஆனால் வசனம் 3 பாருங்கள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் அப்படின்னு போயிட்டுருக்கு. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும், சில விஷயங்கள் செய்ய முடியாது. கடினமாக முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். கடினமாக உழைச்சா, சிறப்பாக வேலை செஞ்சால் வேலையை நீங்கள் தக்க வைக்க முடியும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் தாண்டியும் சில விஷயங்கள் நடக்கும். நம்ம ஆரோக்கியமானதெல்லாம் சாப்பிட்டும் உடல்நலக்குறைவுகள் வரும். நம்ம எவ்வளோதான் நல்ல வேலை செஞ்சோம், வேலையிலிருந்து நாம் வெளியேற்றப்படலாம். இதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டை மீறி நடக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சாலும் சில சமயங்களில் காரியங்கள் நம்மளோட கையை மீறி நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நம்பணும். ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு நாணல் பெட்டியில் பிசினும் கீழும் பூசி அதில் மோசையை கிடத்தி நைல் நதிக்கரையில் நாணலுக்கு இடையில வச்சாங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். பார்வோனோட மகள் அங்கே குளிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற குழந்தை மோசையை அவங்க பார்க்குறாங்க. அப்படி அது தொடர்ந்து போகுது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, மோசையோட தாய் மோசையை அங்கே நாணல் பெட்டியில் வச்சு நதியில் விட்டது தான். அந்த நைல் நதி ஒரு இயல்பான நதி இல்லை, அது தண்ணீர் எழுப்ப இருக்கும். அது ஒரு பக்கம். அதில் இன்னொரு முக்கியமான பெரிய ஆபத்து என்னென்னா, நைல் நதியில் முதலைகள் இருக்கும். நைல் உட்பட சப்சஹாரின் ஆப்பிரிக்கன் நதிகளில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மிருகம் அந்த முதலை. வேதத்தில் அங்கே முதலைகள் இருந்ததாக பதிவு செய்யப்படலை, ஆனால் அதில் முதலைகள் இருந்திருக்கு. அது ஆபத்தானது. மோசையோட தாய் என்ன பண்ணாங்க, மோசையை பிசினும் கீழும் பூசப்பட்ட நாணல் பெட்டியில் வச்சு அந்த நதியில் விட்டாங்க. மோசை அந்த கூடையில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க மோசையோட தாய். ஆனால் அதை தாண்டி மோசையை பாதுகாத்தது ஆண்டவர் தான். நான் சொல்கிறது புரியணும்னு நினைக்கிறேன். உங்களோட பகுதியை நீங்கள் செய்யுங்க. கடுமையாக உழைங்க, சிறப்பாக செய்யுங்க, கூடுதலாக முயற்சி செய்யுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களோட பாதுகாப்பு ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை மீறின விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே, என்னால் முடியாது, உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு உங்களை நம்புகிறேன், நீங்கள் பாதுகாப்பீங்க, நீங்கள் தான் எனக்காக யுத்தம் பண்ணுறவர், என் சார்பில் நிற்கிறவர் நீங்கள் தான், என் வாழ்க்கைக்கான திட்டங்கள் வச்சிருக்கிறவர் நீர் தான், நான் ஜெபிக்கிற என்னோட பிரியமானவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான திட்டங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வேதம் சொல்லுது, ஆபிரகாமை நினைந்தருளி தேவன் லோத்தை பாதுகாத்தார்.
லோத்து தவறான இடத்துல தான் இருந்தார். ஆபிரகாமுக்காக தேவன் லோத்தை பாதுகாத்தார். உங்களோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானவங்களை பாதுகாப்பார், ரட்சிப்பார். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அவங்களுக்கு நீங்கள் ஜெபத்தின் மூலமாக பாதுகாப்பு கொடுங்க. ஆண்டவரை நம்புங்க. இந்த உலகத்தில் பாதுகாப்புக்காக உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க. அது உடல் நலமோ, உலகத்தின் ஆபத்துக்களுக்கு எதிராகவோ, வேலை இழக்கிறதாகவோ, நிதி நிலைமை மோசமாக போகிறதாவோ, திருமணம் சார்ந்த பிரச்சனைகளோ, இப்படி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நம்பலாம். நீங்கள் ஆபத்தான பாதைகளில் போயிட்டு இருந்தாலும் சரி, நைல் நதியோட தண்ணீர் இழுப்பு எவ்வளவு வலுவானதாக இருந்தாலும் சரி, முதலைகள் வலுவாக இருந்தாலும் சரி, நல்ல செய்தி என்ன தெரியுமா? வல்லமையான ஆண்டவர், பலமுள்ள ஆண்டவர், மோசையை பாதுகாத்த ஆண்டவர் உங்களோடவும் இருக்கிறார். அந்த நிச்சயம்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமற்றதா, கட்டுப்பாட்டை மீறி போனாலும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அவரோட நமக்கான திட்டங்களை நம்ம நிறைவேற்றும்படி அவர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.